ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை, அவர் காலைதோறும் என்னை எழுப்புகிறார். அதாவது இங்கே இயேசு தேவன் தன்னை அதிகாலையில எழுப்புகிறதை சொல்லுகிறார். எதற்கு எழுப்புகிறார் என்றால், தேவனிடத்துல கவனித்து கேட்க வேண்டும், அவர் சொல்வதை கேட்க வேண்டும், அதற்காக எழுப்புகிறார். அந்த சொல்வதை கேட்கும் பொழுது அந்த வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை நம்மை வாழ வைக்கும், நமக்கு உதவி செய்யும், நம்மை பிழைக்க செய்யும், நம்மை முன்னேறி செல்ல உதவி செய்யும். அதே சமயத்துல இரண்டாவதாக ஏன் நம்மை எழுப்புகிறார் என்றால், நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். அந்த எதிரி நம்மை எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான், யோசித்து கொண்டிருக்கிறான். தந்திரமாக அவன் செயல்படுவதற்கு திட்டங்களை வைத்திருக்கிறான். அவைகளை அறிந்து நாம் எதிர்த்து நிற்பதற்கு திராணி உணர்வுளாய் இருக்கும்படியாக தேவன் காலையிலே நம்மை எழுப்புகிறார். காலைதோறும் என்னை எழுப்பி அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக என் காதுகளை திறக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அதிகாலையிலே எழுப்புவது அவர்தான். தேவன் நம்மை எழுப்புகிறார். ஏனென்றால் அதிகாலையில் தான் தெளிவாக இருப்போம், சமாதானமாக இருப்போம். சொன்ன உடனே நம்முடைய மனதில் அது பதிந்துவிடும் என்பது தேவனுக்கு நன்றாக தெரியும். ஆகையினாலே தான் காலையிலே எழுப்ப பண்ணுகிறவர் அவர்தான். நாம் எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கலாம், ஆனால் அந்த தூக்கத்திலே நம்மை எழுப்பி விடுகிறார் என்றால், தன்னை உற்று பார்த்து நல்ல கவனித்து தன்னுடைய எண்ணங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம், அவருடைய திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம், அந்த நாளுக்கு வேண்டிய பலத்தை தருவதற்காக தேவன் சொல்லுகிற காரியம் என்ன என்பதை சொல்லுவதற்காக அதிகாலையில் நம்மை எழுப்புகிறார். சரி, எழுப்பிவிட்டு அதில் நமக்கு வாழ்வையும் தந்து அந்த வாழ்வுக்கு வேண்டிய சத்துவம், பலம் எல்லாவற்றையும் தருகிறார். அந்த நாளை எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்று சொல்லுகிறதையும் பார்த்திருக்கோம். ஆனால் நாம் அநேக வேளையில தேவனுடைய சத்தத்தை கண்டுபிடிப்பது கிடையாது. உதாரணமாக 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல தேவன் சாமுவேலை கூப்பிடுகிறார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். ஆனால் அவன் குழந்தையா இருந்தபடினாலே, இன்னுமாக முதிர்ச்சி தேர்ச்சி அடையாதபடினாலே அவனுக்கு அந்த சத்தத்தை அங்கீகரிக்க முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகினால ஏலி இடத்துல ஓடுகிறான். பின்பு பார்த்தீர்கள் என்றால், தேவன் பேசுகிறதை அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன பொழுது தேவன் அவனிடத்துல பேசினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது காரியம் என்னவென்றால், அவனிடத்துல பேசி இன்னைக்கு மழை வரும், இன்னைக்கு எதிரிகள் வருவார்கள், அது நடக்கும் இது நடக்கும் என்று சொல்லாமல், அவனுடைய குரு, அவனுடைய எஜமானாகி ஏலியின் குடும்பத்துக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறேன் என்பதை அவனிடத்துல சொல்லுகிறார். ஆச்சரியமா இருந்தது. அவன் இன்னும் பெரிய வயது வந்த ஒரு வாலிபன் கூட கிடையாது, அவன் ஒரு குழந்தை. அவன் இன்னும் தேவனை அறியக்கூடவில்லை. அப்பொழுதே தேவன் அவனிடத்துல வரப்போகிற ஒரு பெரிய தண்டனையை, ஏலியின் வீட்டுக்கு வரப்போகிற தண்டனையை சாமுவேல் மூலமாக பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைக்கு என்ன அவசியம் என்று தெரியவில்லை. ஆனால் ஏலி அதை கேட்டு சாமுவேல் இடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளுகிறான். ஸோ அங்கே உடனே சாமுவேல் பார்த்தீங்கன்னா பின்னாலே பெரிய தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு கிடைத்த தீர்க்கதரிசிகளே மகா உன்னதமானவர், அதிகமாக மரியாதை செலுத்தப்பட்டவர். ஏனென்றால் அவர் எந்த மனுஷனுடைய மாடையாவது திருடாமல் சுத்த இருதயத்தோட தேவன் சொன்னதையே சொல்லுகிற தீர்க்கதரிசியாக இருந்தார். அந்த ஒரு இடத்துல என்ன சொல்லப்படுனா, அவர் சொல்லிய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழவில்லை அப்படின்னா, அவன் சொன்னது எல்லாம் நிறைவேறி வந்தது. அப்படிப்பட்ட வரப்போகிற ஒரு மனுஷனை குழந்தை பிராயத்திலேயே தேவன் அவனோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் சிறு வயதிலேயே கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவன். அவனுடைய தாயார் அவனை ஆலயத்தில் கொண்டு வந்து தேவனுக்கு அர்ப்பணித்து விடுகிறார். அர்ப்பணித்த பின்பு அதுக்கேற்றபடி அவன் நடந்து கொள்ளும் பொழுது தேவன் பின்னாலே வர போகிறதுக்கு முன்னோட்டமாக காரியங்களை அவனுக்கு இப்பொழுதே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே,
நீங்களும் நானும் இப்படிதான் வளர வேண்டும். தேவன் சொல்வதை கேட்டு 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 பழகி தேவன் இதைத்தான் சொல்லுவார் என்பதை சுலபமாக அறிந்து கொள்ளுகிற தீர்க்கதரிசிகளாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா, இங்கே ஏலி சாமுவேல் இடத்துல என்ன சொல்லுவார் என்றால், அப்படி உன்னை பேர் சொல்லி அழைக்கும் பொழுது சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி கொடுப்பார். அதே மாதிரிதான் இன்றும் நாம் இதை அறிந்து கொண்டோம். நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன செய்யணும், இதை பார்த்து ஒவ்வொரு நாளும் நீ அதிகாலையில் எழுப்புகிறீரமா, இது இயேசுனுடைய அனுபவத்துல சொல்லுகிறது. காலை தோறும் என்னை எழுப்பி அவருடைய சத்தத்தை கேட்க செய்கிறார். அப்ப ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். நான் உன்னுடைய சத்தத்தை கேட்க அதிகாலையில் எழுந்திருப்பேன். எவ்வளவு சீக்கிரத்துல என் கண்களை விழிக்க செய்கிறீரோ, நோ டைம், எவ்வளவு சீக்கிரத்தில் நீங்க செய்றீங்களோ ஐ வில் கெட் அப் என்று சொல்லி ஒரு அர்ப்பணம் பண்ணி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்பதுதான் ஜீவன் என்று சொல்லிட்டீங்க, அதை விட பெரிய ஆசீர்வாதம் இருக்க முடியுமா? இதை நான் அதிகாலையில தேட வேண்டாமா? அதிகாலையில் தானே தேடினால்தானே மண்ணா கிடைக்கும். பின்பு போனால் என்ன ஆகும்? சூரிய வெளிச்சத்துல எல்லாம் உருகி விடுமே ஆண்டவரே, ஒன்றுமே இருக்காது. அப்புறம் எப்படி ஜீவிப்பது? அன்றைக்கு உணவு இல்லாமல் போக வேண்டிய பட்டினியா இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவரே இது தெரியாமல் எனக்கு இவ்வளவு நாட்கள் இருந்தது. ஆனால் இப்பொழுது நான் நம்புகிறேன், உம்மை தேடுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அதிகாலையிலே எழுந்த உடனே, நீர் எழுப்பின உடனே நான் எழுந்திருக்க உதவி செய். அப்புறமா பார்த்துக்கலாம், இப்புறமா பார்த்துக்கலாம் என்ற எண்ணாதபடி உடனே தேவன் நம்மை எழுப்புகிறார்னு சொல்லி அவசர அவசரமாக எழுந்திருங்கள். சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய அன்புக்கு ஈடு இணை இல்லையப்பா. எஜமானராக இருக்க வேண்டிய நீர் என்னை வேலைக்காரனை போல என்னை எழுப்புகிறீர். அதுக்கே நான் என்னை தாழ்த்துகிறேன். என் ஆண்டவர் எவ்வளவு அருமையானவர், எவ்வளவு மேன்மையானவர். என்னை சந்திப்பதற்கு தன்னை சிங்காசனத்தை எல்லாம் விட்டு விட்டு எனக்கு நேராக வந்து என்னை எழுப்புகிற தெய்வமே, உம்மை தெய்வமாக கொண்டுவதற்கு பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேன் ஐயா, என்ன நன்மை செய்தேன் ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை சகோதர சகோதரிகளை இன்னும் அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு வரவில்லை என்றால் கேளுங்கள். இவைகள் எல்லாம், இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவது. அப்பொழுது மற்றவைகள்லாம் அவர் கொடுத்துருவார், இதுதான் கொடுப்பார். அப்போ காலையில அவருடைய சத்தத்தை கேட்கணும். அப்ப காலையில தான் தேவன் என்ன செஞ்சாரு, தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். சரிங்களா? 21 தன்னை வெளிப்படுத்துகிறாரு. புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இயேசுவனுடைய வாழ்க்கையும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருந்தது. அவருடைய ஊழியமும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலேயே இருந்தது. அவருடைய வாழ்க்கையும் அவருடைய செயல்களும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலேயே இருந்தது. நம்முடைய வாழ்வும் அப்படித்தான் இருக்க வேண்டும் அன்பானவர்களே. நாம் என்ன செய்து விடுகிறோம் என்றால், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 2 மணி நேரம் ஆடி பாடி துதித்து ஸ்தோத்தரித்து மகிழ்ச்சியோடு வருகிறோம். பின்பு அடுத்த நாளிலிருந்து திரும்ப உலகத்துக்குள்ளதான் போய்விடுகிறோம் இல்லையா? அதை நீங்கள் திரும்பி புதுப்பிக்க வேண்டும் என்றால் அதிகாலையிலே எழுந்திருப்பது கட்டாயம் அன்பானவர்களே. ரொம்ப நேரம் வேண்டாம். ஆண்டவருக்கு முன்பாக எழுந்த உடனே நீங்களே எவ்வளவு நேரம் என்பதை விரும்புவீர்கள். பின்னர் ஒரு 10 நிமிஷம், ஆண்டவரே அடியேன் வந்திருக்கிறேன், என்னிடத்துல பேசுங்க. சாமுவேல் இடத்துல பேசின தேவனே என்னிடத்துல பேசும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்கும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா மரம், உம்மை பிரிந்து என்னால் வாழ முடியாது என்கிற ஒரு வாழ்க்கை வரணும் ஐயா. இப்பொழுது எப்படினாலும் ஓடுகிறது வாழ்க்கை என்று இல்லாதபடி ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யணும், நீர் என்னை வழி நடத்தணும், நீதான் என்னை நடத்தணும் ஆண்டவரே. நான் அறிவையும் ஞானத்தையும் தேடவில்லை, உம்மை தேடுகிறேன். என் அன்பு தெய்வத்தை தேடுகிறேன். எனக்கு உதவி செய்கிற என் தேவனை தேடுகிறேன். எனக்கு நன்மை செய்கிற தேவனே உமக்கும் எனக்கும் ஒரு நல்ல நெருங்கிய உறவு உண்டாகட்டும் அப்பா. நேரம் எடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற நேரம் 24 மணி நேரத்துல முதல் இடம் உமக்குத்தான். உமக்குரிய காரியங்களையே நான் செய்ய விரும்புகிறேன். உமக்கு பிரியமானது என்னுடைய ஆதி அன்பு உமக்குரியது. இப்பொழுது இருக்கிற அன்பும் உமக்குரியது ஆண்டவரே. ஆதியிலே நீ செய்த அன்பை நான் மறக்கவில்லை. அதுக்கு பிறகு இப்பொழுது பார்த்தால் நான் உமக்கு மேல் காட்டுகிற அன்பு அன்றைக்கு இருந்த அன்பை விட மேலான அன்பு, முதன்மையான அன்பு
எங்க ஓடினால் திரும்பி வருகிற அன்பு, அதுக்காக ஸ்தோத்திரம்.